ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7 BL மூவி. நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மூவி பார்க்க போகிறோம்ல, அதான் நானும் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். அதுவும் நம்ம OT7க்கு மூவி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. மூவி நேம் என்ன வைக்கிறதுன்னு தெரில. பட் இந்த மூவிக்கு இந்த டைட்டில் நல்லா இருக்குமோன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் மூவி நேம் நான் வைக்கவே இல்லை. இந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மூவிக்கு நீங்களே ஒரு டைட்டில் கொடுங்க. அந்த டைட்டிலை நம்ம சீசன் 2க்கு வைப்போம். இந்த மூவியில் லவ், ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷ்னல் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிரதர்ஸ் அப்புறம் சிஸ்டருக்கான பாண்டிங் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஆர்மிஸ், இதுக்கப்புறமும் உங்களை நான் வெயிட் பண்ண வைக்க விரும்பலை. வாங்க நம்ம இப்போ OT7 வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கையில் புக்கை வச்சுக்கிட்டு அங்கிட்ட எங்கிட்டும் நடந்துக்கிட்டே இருக்கான். அது வீட்டுக்குள்ளே கேட்டுக்கு முன்னாடி எட்டி பார்த்துட்டு வர இருக்கான் அடிக்கடி. இதை இந்த பையனோட அண்ணன் பார்த்துட்டு, ஜேகே அங்கே நீ என்ன தான் பார்த்துட்டு இருக்க அண்ணா, அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் கேட்குது. அதுவும் அந்த பையன் அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வரான். டேய், இன்னைக்கு ஸ்கூல் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சுல. அப்புறம் இங்கே பாரு, நான் 3 சாக்லேட் வச்சுருக்கேன். ஒன்று என் பெஸ்ட் ஃப்ரெண்டான உனக்கு, இன்னொன்று எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று உள்ளே வச்சுக்கிறாங்களா. இது யாருக்கு வி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பையன் கேட்குறான். இந்த சாக்லேட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஜேகே ஜேகே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உள்ளேருந்து வேகமாக ஓடி வராங்க. அப்போ நம்ம ஜேகேவோட அண்ணா பார்த்துட்டு, இதுக்கு தானே வெயிட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு அண்ணனை கண்டுக்காமல் ஓடி வராங்க. வந்துட்டு, வி நீ வந்துட்டியா ஸ்கூல்லேருந்து, எனக்கு இன்றைக்கி சொல்லித்தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உனக்கு சொல்லித்தரேன், அதுக்கு முன்னாடி உனக்காக இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க சாக்லேட் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் எனக்கு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும் இந்த சாக்லேட் உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதனால தான் உனக்குமே வாங்கிட்டு வந்தேன். என்னது, எனக்குமே வாங்கிட்டு வந்தியா? அப்புறம் வேறு யாருக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பின்னாடி இருந்து ஓடி வந்து அந்த பையன் வி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறானா. இதை பார்த்த உடனே ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இவன் ஸ்கூலில் படிக்கிற பையன், அப்படி இவன் எனக்கு ரொம்பவே க்ளோஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என் வீட்டுக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் நம்ம ஏரியா தான், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இவனோட வீடுமே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவனோட பேர் பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்களா. என்ன ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்க்க கோழி குஞ்சு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வம்பிழுக்கிறாங்களா. ஹாய் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. ஜிமின் கோச்சுக்கிறாங்க. இவன் என்ன அப்படிலாம் சொல்கிறான், நானுமே இப்படி பேசினா வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களா. இல்லை நீ அப்படிலாம் சொல்லாத, இவன் ரொம்பவே நல்ல பையன், ரொம்பவே க்யூட்டாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்களா. ஆமாம், ரொம்பவே க்யூட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தலையில் கை வைக்கிறாங்களா. இப்படிலாம் என் மேலே கை வைக்காத, இப்படிலாம் வியை தவிர வேறு யார் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம், நீ 3 சாக்லேட்டாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. ஆமாம், நான் 3 சாக்லேட்டை வாங்கினேன். ஒன்று இவனுக்கு கொடுத்தேன், இன்னொன்று எனக்கு, அப்புறம் இன்னொன்று உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே கோச்சிக்கிட்டு போகிறாங்க. நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க, அவனுக்கு என்னாச்சு? அவன் ஒன்றும் இல்லை, அவன் விளாடுவான் வீட்டுக்குள்ளே போய், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. இது ஜேகே கேட்டு அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீ இன்னைக்கு என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு எல்லாத்தையும் இன்ட்ரோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை கூட்டிகிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாங்க. ஹே, உன் வீடு இங்கே தான் இருக்கா அப்படின்றாங்க. என்னன்னு பார்த்தா ஜேகே வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு தான் நம்ம வியோட வீடு. ஜேகே வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஜிமினாவோட வீடு. ஸோ இப்போ நம்ம ஜிமினாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்களா. அப்போ அம்மா வந்துட்டு, வி வந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. அம்மா உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சான், இதோ இவன் தான், இவன் பேர் பார்க் ஜிமின்மா அப்படின்றாங்களா. இவனும் ரொம்ப க்யூட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சுறாங்களா. அதுக்கு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க, ஆண்டி இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியுமா, எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. எந்த வீடுப்பா, என்ன வீடு சொல்கிற, வி சொல்லு கரெக்டாக அப்படின்றாங்களா. ஆமாம், நம்ம ஜேகே வீட்டுக்கு பக்கத்து வீடுமா இவன் அப்படின்றாங்களா. நீ ஜேகேவை பார்த்தியா, ஜேகே உன்னை கேட்டான் அப்படின்றாங்க. நான் பார்த்தேம்மா ஜேகேவை அப்படின்றாங்க. ஜேகே வீட்டுக்கு வந்தானா சுகா இருக்கிறத பார்த்துட்டு குடுக்குடுன்னு ஓடி போயிட்டான் அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம், அண்ணனை பார்த்தா தான் அவனுக்கு பயமாச்சு, அதான் ஓடி போயிட்டான் அப்படின்றாங்களா. அண்ணன் இன்னைக்குமா மூஞ்சி அப்படி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வீசிடிக்கிறாங்க. உனக்கு அண்ணா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்குறாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேர் சுகா, அதோ அந்த ரூம்குள்ளே தான் அவன் இருப்பான், வரவே மாட்டான், நான் எப்பாரு கூப்பிடுவேன் விளையாட.
என் அண்ணனுக்கு என்னை விட 3 வயசு தான் அதிகம். ஆனால் ஓவரா பண்ணுவான் தெரியுமா? என் கூட மட்டும் விளாடவே வரமாட்டான். ஆனால் அதோ இந்த ஆப்போசிட் வீட்டில் அதான் ஜேகே வீட்டில் ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்களுக்கும் இவனுக்கும் ஒரே வயசு. இப்போ பாரு அவங்க 2 பேரும் மட்டும் ஜாலியாக இருப்பாங்க தெரியுமா? என்னையும் ஜேகேவும் கழட்டி விட்டுருவாங்க. நான் அதனால தான் ஜேகே கூட போய் விளாடுவேன், அவனுக்கும் சொல்லித் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா? எனக்குமே ஒரு அண்ணா இருக்காங்க. அவனுக்கும் எனக்கும் 5 வயசு டிஃப்ரெண்ட். இன்னும் சொல்லப்போனா அவன் ரொம்ப க்யூட்டு. அவன் பின்னாடியே எப்போ பாரு பொண்ணுங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா அப்படின்றாங்களா? என்னடா சொல்கிற? ஆமாம், என் அண்ணனை பார்க்க வீட்டுக்கு நிறைய பொண்ணுங்க வந்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா? ஆனால் என் அண்ணன் கண்டுக்கவே மாட்டாங்க. அதனால் என்கிட்ட வந்து பேசுவாங்க. எனக்கு நிறைய சாக்லேட் கூட தருவாங்க. இதனால் எங்கள் அண்ணன் என்னை பார்த்து முறைப்பான், வாங்கக்கூடாதுன்னுலாம் சொல்லுவான் தெரியுமா அப்படின்றாங்களா? நீ ரொம்பவே லக்கி. உன் அண்ணன் எல்லாத்துக்கூடயும் ஜாலியாக இருக்காங்க. என் அண்ணனும் தான் இருக்கானே, யாரு கூடயுமே பேச மாட்டான் அப்படின்றாங்களா? ஆனால் எனக்கு உன்னோட அண்ணாவை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது, நான் தரமாட்டேன் என் அண்ணாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? இப்போ தான் உன் கூட பேச மாட்டான் அப்படி இப்படின்ற, இப்போ நான் கேட்டால் தரமாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்களா? அது வந்து ஆமாம், என் அண்ணனா யாருக்காகவுமே நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா? சுகா உள்ளேருந்து கதவை திறக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணா இப்போ மட்டும் நீ திறக்கலன்னு வச்சுக்கவேன், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் பேண்டோட ஆல்பம் வாங்கி வச்சுருக்கல, அதை நான் ஜெஹோப் அண்ணா கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்றாங்களா? இல்லைடா வேணாம் வேணாம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வராங்க. இப்போ அந்த ஆல்பம் ஜிம்மின் கையில் இருக்குது. யாருடா அந்த பையன், இப்படி தான் எல்லாத்துக்கிட்டையும் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிடுங்கிக்கிறாங்க. இவர் இப்படி பிடுங்கும்போது ஜிம்மின் தெரியாமல் அப்படியே விழுந்துடுறாங்களா? ஜிம்மின் ஆள ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ரொம்ப குட்டி பையன் இல்லை, இவங்க என்னை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரா? சுகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அம்மா நான் தள்ளி விடலம்மா, நான் ஜஸ்ட் அதை வாங்கினேன் அவ்வளோதான் அப்படின்றாங்களா? நானும் தான் பார்த்தேன், பட் அவன் குட்டி பையன்ல, அவன் எப்படி உன்னோட ஃபோர்ஸுக்கு தாங்குவான், அதான் விழுந்துட்டான் அப்படின்றாங்களா? நம்ம ஜிம்மின் பாவமாக உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம சுகா என்ன பண்ணுறாங்க, வேகமாக ஓடி போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து காலைல அடியே படலை, பட் அந்த இடத்துல வலிக்குதுன்னு கத்துறாரா? நீ அப்படியே உட்கார, இப்போ நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன், அது அப்படியே மறைஞ்சு போயிடும் அந்த வலி அப்படின்றாங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அதுக்கு முன்னாடி சுகா ஓடி போயிட்டு ஒரு ரூம்லேருந்து ஒரு சாக்லேட் எடுத்து வந்து, இந்த சாக்லேட் வச்சுக்கோ, இது உனக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம்மின் அதை வாங்கி வச்சுக்கிறாரு, இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. அப்போ நம்ம சுகா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? என்னோட பேர் ஜிம்மின். ஜிம்மின், உனக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்றாங்களா? என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி காலை பார்க்குறாரு. பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுருக்காரு. எனக்கு வலிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்களா? ஏன்னா நான் உனக்கு வலிக்காத மாதிரி மேஜிக் பண்ணியிருக்கேன் அதான் அப்படின்றாங்களா? வீக் இதை பார்க்க கோவம் வருது. அம்மா இவனை பாருங்கம்மா, என்னைக்காவது எனக்கு இப்படி பண்ணியிருக்கானா? அந்த பையனை மட்டும் இப்படி பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுகா திரும்பி, உனக்கு நான் சாக்லேட் வாங்கி வச்சுருக்கேன், பட் நீ ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதனால தான் நான் உனக்கு கொடுக்கல. நீ எப்பொழுதுமே கடை விட்டு வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வருவ, அது எனக்கு தெரியும். 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவ, ஒன்று ஜேகே கொடுத்துருவ, இன்னொன்று நீ வச்சுப்ப. நீ டெய்லி சாப்பிட்றனால உனக்கு சொத்த புல்லு வரும் சரியா? அதனால தான் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இப்போ ஜிம்மின் பக்கம் திரும்புகிறாரு. வணக்கம் தான், இவனை கூட சேர்ந்துட்டு நீயும் நிறைய சாக்லேட் இனிமேல் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அப்படி சாப்பிட்டேன்னு வச்சுக்கவேன், நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டல் போவேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு உனக்கு உள்ளே ஒரு பூச்சிப்பல் இருக்குமா, அதில் ஊசியை வச்சு குத்துவாங்க. உனக்கு ஊசி வச்சு குத்துனா வலிக்குமா வலிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. வலிக்கும் அப்படின்றாரா? நீ பாரு, கையில் குத்துனாலே உனக்கு அப்படி வலிக்கும், இதில் வாய்க்குள்ளே குத்துனா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் சாக்லேட்டே இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சுக்கிறாங்களா? சுகா சிரிக்கிறாங்க. நீ சாக்லேட் சாப்பிட வேணாம்லாம் நான் சொல்லலை, வீக்லி 2 டைம் அந்த மாதிரி சாப்பிடு, அப்புறம் ப்ரஷ் பண்ணிடு, அதனால் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. பட் இதோ இவன் கூட சேர்ந்துட்டு டெய்லி சாக்லேட் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் ப்ராப்ளம். உனக்கும் தான் சொல். நீ சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஜேகேக்குமே வாங்கி கொடுக்குற, அவன் நீ எப்படா வருவன்ட்டு வர வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வியை தூக்கிக்கிறாங்களா? ஐயா அண்ணா தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குது. சரி, அவனை கொண்டு போய் வீட்டில் விடலையா? அவன் வீடு ரொம்ப தூரமாக இருக்குமா, எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பார்த்து கேட்குறாங்க. அண்ணா இவன் நம்ம ஏரியா தான் அண்ணா, இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா? இன்றைக்கி தான் அவனை ஸ்கூலில் பார்த்தேன், அப்புறம் நானே இவனை ஒன்றா வந்துட்டு இருந்தேம்மா, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இவனும் நம்ம ஏரியான்னு, அதனால தானே இவன் கூட வந்தேன், அப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான் அப்படின்றாங்களா? சரி 2 பேரும் பார்த்துருங்க ஓகேவா அப்படின்றாங்க.
நானும் வீட்டுக்கு போகிறேன், இல்லைன்னா அம்மா தழுவுவாங்க அப்படின்றாங்களா. நீ தனியாக போயிடுவியா? நான் போயிடுவேன், என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றாங்க. சரி பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா உள்ளே போயிடுறாங்க. தென் நம்ம பேக்லாம் வச்சுட்டு ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் போய் கிளம்புறாங்களா. தென் இதை நம்ம ஜேகே பார்த்துட்ருக்காங்க. அதான் நம்ம எப்படா வருவான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஜேஹோ உள்ளே வா ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அண்ணா இரு அண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜிமினாவும் உள்ளேருந்து வராங்களா. வந்துட்டு பாய் பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாங்க. ஓடும்போது கல் தடுக்கி விழுந்துடுறாங்களா. வேகமாக ஓடி போய் ஜிம்மின் பார்த்து அப்படின்னு சொல்லி தூக்குறாங்க. இதை நம்ம சுகாவுமே பார்த்துடுறாரு. வேகமாக கீழே வந்து இங்கே பாரு ஜிம்மின் அடிபட்டுருக்க, ஒழுங்காக மெதுவாக போ அப்படின்றாங்களா. ஜிமினா அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம சுகா தான் பிக்கி பேக் மாதிரி ஜிமினாவை தூக்கிட்டு போகிறாங்க. அண்ணா என்னையும் தூக்க அப்படின்னு கத்துறாங்களா. டேய் சோனி நீருடா அப்படின்றாங்க. இதை நம்ம ஜேகே பார்த்துட்ருக்காரு. அது சோகமாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ அவர் கூட இல்லைல்ல, அதனால் இப்போ நம்ம சுகா திரும்பி அங்கே பாரு ஜேகே ஒன்று பாவமாக பார்த்துட்ருக்கு, அவன் கூட போய் விளையாடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. வேகமாக ஓடி போயிடுறாரு. தென் இந்த இடத்துல நம்ம ஜிமினா வந்துட்டு அப்படின்னு கூப்பிடுறாங்களா. அண்ணா நான் அப்புறமா அவன் கூட விளையாடிக்கிறேன், ஜேகே பாய், நான் ஜிமினாவோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சுகா 3 பேருமே போகிறாங்களா. நம்ம சுகாவும் ஜேகே உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே உள்ளே ஓடி போயிடுறாங்க. தென் இவங்க 3 பேருமே இப்போ ஜிமினாவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஜிமினா அழ ஆரம்பிக்கிறாரு. அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப அழுகுறாரு. உள்ளேருந்து ஜின்னு வேகமாக ஓடி வராங்க. என்னாச்சு, என் தம்பி அழுகுற சவுண்டு கேட்குது, அம்மா அவனை அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா. ஜிமின் ஓடி போயிட்டு அம்மாவை கூட ஹக் பண்ணல, ஜின்னை ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி சுகாவை பார்த்துட்டு டேய் என் தம்பி அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா. நடுவில் வந்து ஏய் நீ எதுக்கு அண்ணாவை அடிக்க வர? அப்போ நம்ம ஜின்னோட அம்மா ஜின்னை தடுத்து இரு என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம். அப்போ நம்ம சுகா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோ இவன் ஜிமின் வேகமாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வழியில் விழுந்துட்டான், நான் தான் இவனை தூக்கிட்டு வந்தேன். இன்னும் சொல்ல போனால் ஜிமினாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இவன் தான் என் தம்பி ஆண்டி, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா உட்காரு அப்படின்றாங்க. மறுபடியும் ஜிமினா உட்காடுறாங்களா. பட் இந்த இடத்துல உண்மையாலுமே அடிபட்டுருக்கல. சுகா என்ன பண்ணுறாங்க, ஆண்டி உங்ககிட்ட மருந்து இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டிக்கு புரிஞ்சிருது. ஜின்னை இப்படி திரும்பி பார்க்குறாங்களா. ஜின்னு வேகமாக ஓடி போயிட்டு அந்த மருந்து எடுத்துகிட்டு வந்து நவுரிடா அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்கு நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறாங்களா. அண்ணா நீ ஒன்றும் போட வேணாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கையில் கொடுக்குறாங்க. ஜின்னு ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம சுகா வந்துட்டு அந்த மருந்தை போட்டு விட்டு இந்த காயம் சீக்கிரம் ஆயிரு போயிடும் சரியா அப்படின்றாங்க. ஜிமினாவும் ஓன்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. தென் அதெல்லாம் போட்டு விட்டு பேண்டேஜை போட்டு விடுறாங்களா. ஆண்டி நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. இல்லை ஆண்டி நாங்கள் இன்னொரு நாள் வரோம் அப்படின்றாங்க. சொல்கிறாரு இல்லை அண்ணா நான் இங்கே இருக்கேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. நான் மட்டும் நீ இல்லாமல் போனேன்னு வச்சுக்கவேன், அம்மா என்ன அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி நான் இங்கே கொஞ்ச நேரம் இருக்கேன், நீயும் இரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாரா. தென் வேறு வழி இல்லாமல் நம்ம சுகாவுமே அங்கே இருக்காரு. பட் இங்கே நம்ம ஜேஹோப்பும் சுகா வருவாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து ஹோம்ஒர்க் பண்ணுவாங்களா. இப்போ நம்ம ஜேகேவும் ரொம்பவே சேடாக இருக்கார். ஏன்னா நம்ம ஜேகேவை பார்க்க ஸ்கூல் விட்டு உடனே வந்துடுவாங்க. பட் இப்போ வரலையா, ரொம்பவே சோகமாக இருக்காங்க. இதை நம்ம ஜேஹோ புரிஞ்சுக்கிறாரு. உனக்கு இல்லாதனால எப்படி சோகமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா உனக்குமே தானே, அதான் சுகா வரல அதனால தானே நீயும் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. அது சரி வா நம்ம ஆண்டி வீட்டில் போய் கேட்போம் அப்படின்றாங்க. அண்ணா அது ஒன்றும் வேணாம், அதான் அந்த இருக்கான்ல அவன் ஏதோ புதுசாக ஃப்ரெண்டு இருக்கான், அதனால் அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். சரி நான் போய் சுகாவையாவது கூட்டிகிட்டு வரேன். ஒன்றும் வேணாம், சுகாவும் தான் போயிருக்கான் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஓ அப்போ நீ பார்த்தியா அப்படின்றாங்க. ஆமாம் நான் பார்த்தேன், அவங்க 2 பேருமே நான் நிற்கிறத கூட பார்த்துட்டு என்னையும் கூப்பிடாமலே போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போய் ஜேஹோப்பை ஹக் பண்ணுறாங்க. ஜேஹோப்புக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஜேகே நீ ஃபீல் பண்ணாத, அண்ணன் நான் உன் கூட இருக்கேன் ஓகேவா. ஓகே அண்ணா எனக்கு நீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு பயங்கரமாக. இது ஜேஹோப்புக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் நம்ம ஜேஹோப் தான் சொல்லி கொடுக்குறாரு. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம சுகாவும் அவங்க வீட்டில் இருக்காங்க.
அப்போ நம்ம ஜின் என்ன பண்ணுறாங்க, அவருமே ஸ்கூல் போகணும்ல. ஸோ ஜிமினாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்களா, வர வழியில தான் இவங்களுமே முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அதாவது ஜேஹோப் வீட்டிலேருந்து ஜேஹோப் வராரு, ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் இங்கே நம்ம சுகாக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் வரதை பார்த்துட்டு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டுறாரா. நான் உனக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. இதை நம்ம ஜேஹோப்புமே கேட்டுடுறாரு. ஜேஹோப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இவன் ஜேகேன்னு தானே சொல்லுவான், இப்போ என்ன அவனுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்புக்கு ரொம்ப கோவம் வருது. இதை பார்த்தா நம்ம ஜேகேக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஜேகே நீங்கே இரு, அண்ணா அவனுக்காக ஒன்று எடுத்துட்டாரான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறாரு. இந்த டைம் நம்ம சுகா, ஜிமின் அப்புறம் ஜின் இவங்க 4 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம சுகா கூட ஜேகே வீட்டை திரும்பி பார்க்கவே இல்லை. டேய் நீ முன்னாடி போடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்களா. என்னாச்சுன்னா, ஐயோ நான் என் ஃப்ரெண்டை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. ஜேஹோப் தான்டா அப்படின்றாங்க. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அண்ணா நீ வரும்போது ஜேஹோப்பை கூட்டு வா, நான் முன்னாடி போகிறவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நடந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜின் என்ன பண்ணுறாங்க, இந்த சைடு வியையோ அந்த சைடு ஜிமினா 2 பேர்த்து கையையும் பிடிச்சிட்டு நடந்து போகிறாங்களா. அப்போ நம்ம சொல்கிறாரு, நான் அந்த சைடு வரவா, எனக்கு ஜிமின் கூட தான் இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம ஜின்னும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கூப்பிட்டுக்கிறாங்க. தென் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம சுகா வேகமாக போயிட்டு ஜேஹோப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. ஜேகேக்கா அவ்வளோ சந்தோஷம். சுகா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் சுகாவை ஹக் பண்ணுறாங்க. என்னாச்சு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா தூக்குறாங்களா. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. எதனால் கஷ்டமாக இருக்குது, என் கூட பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்றாங்களா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாக்குமே புரியுது. கரெக்டாக அப்போ ஜேஹோப்புமே வராங்க. வந்துட்டு ஜேகேக்கு ஒரு பொம்மை மாதிரி கொடுக்குறாங்க. அதை கொடுத்து இங்கே பாரு, இந்த பொம்மை தான் நான், சரியா, உனக்கு எப்போல்லாம் லோன்லியாக இருக்க மாதிரி தோணுதோ அப்போல்லாம் இந்த பொம்மையை வச்சுக்கோ அப்படின்றாங்க. சுகாவுமே இதை பார்க்குறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, அவன் கூட இப்போல்லாம் பேசவே மாட்டேங்கிறான், அதனால தான் அவன் அப்படி சோகமாக இருக்கான். நீயுமே எங்களை விட்டு போவதானே நினச்ச அப்படின்றாங்களா. என்னது, நான் உங்களை விட்டு போக நினச்சேனா, நான் அதனால தான் உன்னை கூப்பிட வந்தேன் நான் ஜேஹோப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்னை கூப்பிட தான் வந்தியா. ஆமாம், நான் உன்னை கூப்பிட தான் வந்தேன், ஏன்னா நீ தானே என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பே சுகாவோட கையை பிடிக்கிறாங்களா. இப்போ நம்ம ஜேகேவை சுகா தூக்கி வச்சுருக்காங்க. தென் இவங்க 3 பேரும் அப்படியே வந்துட்டுருக்காங்க. இந்த டைம் பஸ் வருதா, ஏறி போகிறாங்க. இப்படியே நம்ம ஜேகே இப்போது 7th ஸ்டாண்டர்ட் வந்துட்டார். அப்புறம் ஜிமின் இவங்க 2 பேரும் 10th படிக்கிறாங்க. நம்ம சுகா அப்புறம் ஜேஹோப் இவங்க 2 பேரும் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த டைம் நம்ம ஜேகே வேகமாக பஸ்ஸில் ஏறாரு. ஏன்னா ஜேகேக்குமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. விமன் 2 பேர்த்தையும் கண்டுக்க கூட இல்லை. தென் நம்ம ஜேஹோப்பும் சுகாவும் மேலே ஏறி உட்காடுறாங்க. இவங்க எல்லாருமே இப்படியே ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஒரு கசின் சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபங்க்ஷன். ஸோ இதனால் நம்ம வியோட பேரண்ட் ஸ்கூலுக்கு வந்த என்னோட பசங்களை நான் கூட்டிகிட்டு போகணும், ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் அவங்க இல்லை, இப்போல்லாம் விட முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல் விட்டுரும், ஸோ நீங்கள் அப்போ கூட்டிகிட்டு போய்க்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இதனால் அவங்களுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஸ்கூலும் முடியுது. இவங்க 6 பேருமே ஒன்றா தான் பஸ்ஸில் வருவாங்களா. ஸோ இவங்க 5 பேருமே வந்துட்டுருக்காங்க. பட் ஜேகே மட்டும் இல்லை, ஏன்னா ஜேகேக்கு தான் தனியாக ஃப்ரெண்ட் இருக்குது, அவங்க கூட பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம வியோட பேரண்ட்ஸ்லாம் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு ஜேகே வேகமாக ஓடி வராங்க. அங்கிள் ஆண்டி இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏதாவது கூப்பிட வந்தீங்களா என்ன. ஆமாம் ஜேகே, இன்னும் நீ மட்டும் தனியாக இருக்கா, அவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. தோ அங்கே பாருங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காங்க அப்படின்றாங்களா. தென் இப்போ இவங்க 5 பேருமே ஜேகே கூட வந்துடுறாங்க. அப்போ அம்மா அப்பா சொல்கிறாங்க, சுகா நம்ம எல்லாருமே நம்ம ரிலேட்டிவோட வீட்டுக்கு போக போகிறோம், அதனால் வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு வாங்க அப்படின்றாங்க. அம்மா நாங்கள் மட்டுமா அப்படின்றாங்களா. அப்போது மற்ற மெம்பர்ஸ் பார்த்துட்ருக்காங்க. வேணும்னா நீங்களும் எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வியோட அம்மா அப்பா கேட்குறாங்களா. நம்ம ஜேஹோப்க்கு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகுது. அட் சேம் டைம் நம்ம ஜிமினாக்கும் ரொம்பவே குஷி, ஏன்னா ஜிமினா கூட போகிறல. பட் நம்ம ஜின்னு அப்புறம் ஜேகே இவங்க 2 பேரும் மட்டும் ஏதோ போகணுமா அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பம்
நாங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து பேசுகிறோம், அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே ஓகே ஓகேன்றாங்க. பட் நம்ம ஜேகேவும் ஜின்னு மட்டும் எந்த ரிப்ளையுமே பண்ணல. ஏன் நீங்கள் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்குமே ஜாலியாக இருக்கும், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், ஏன்னா அங்கே ஒரே ஒரு பையன் மட்டும்தான் ஆரம் இருக்கான், அவன் கூட மட்டும்தான் நான் பேசுவேன், வேறு யாரு கூடயும் பேச மாட்டேன் அப்படின்னு சுகா சொல்கிறாங்களா. நான் ஜாலியாக பேசுவேனே, எனக்காக நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. பட் சுகா கேட்டார், அதனால் ஒத்துக்கிறாங்க. தென் வீட்டுக்கெல்லாம் வந்து இவங்க வீட்லேயுமே பர்மிஷன் கேட்டாங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து ஒன்றா அந்த ரிலேட்டிவோட வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம வீயா கையிலே பிடிக்க முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா வீக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும், அதுவும் ஆரமாக ரொம்பவே பிடிக்கும். அப்போ நம்ம சொல்கிறாரு, எனக்கு அங்கே ஒரு சிஸ்டர் இருக்கா தெரியுமா, அவள் என்னோட சித்தப்பா பொண்ணு, அப்புறம் அவளுக்கு ஒரு அண்ணன், அவன் பேர் ஆரம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நாங்கள் ஜாலியாக இருப்போம், இன்னும் எனக்கு நிறைய கசின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நாங்கள் ரொம்பவே ஜாலியாக இருப்போம் தெரியுமா, உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வராரு. ஐயோ இவன் எப்படா வாய மூடுவான் அப்படின்ற மாதிரி சுகா பார்த்துட்ருக்காங்க. காய்ஸ் இப்போவே பார்த்துக்கோங்க, ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் இவனை உங்கள் கையிலவே பிடிக்க முடியாது அப்படின்றாங்களா. என்ன அப்போ நாங்கள் மட்டும் தனியாக இருப்போமா அப்படின்றாங்க. நம்ம ஜேகேவா இங்கே மட்டும் என்னவா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. தென் இப்போ நம்ம ஜேகே ஜின் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, இந்த சைடு ஜின்னு, அந்த சைடு ஜேஹோப். நம்ம ஜிமினா வந்துட்டு சுகாக்கும் வீக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம சுகா சொல்கிறாரு, ஜிமினா, ஜேகே அப்புறம் ஜின், நீங்கள் அங்கே வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லுங்கள் ஓகேவா, உங்களுக்கு எதாவதுனா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அந்த இடமுமே வந்துடுது, எல்லாமே இறங்குறாங்க. இறங்குனதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம ஆரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரா. வீக்கா அவ்வளோ சந்தோஷம், ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆரம் ப்ரோ வந்துட்டியா, இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் சுகாவை பார்க்குறாங்க. சுகா அப்படியே திரும்பிக்கிறாரு, பேசக்கூட இல்லை. ஏன் அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்றாங்களா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு சுகாவை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம், சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சுகாவை ஹக் பண்ணுறீங்க. அப்போ சுகா வந்துட்டு ஆரமையும் வியையும் ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறாரு. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை தெரியுமா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நானும் அண்ணாவும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம், அப்போ தான் அப்பா வந்துட்டு சொன்னார் இங்கே மாதிரி போகணுன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா இங்கே யாருமே இருக்க மாட்டாங்களா, அதனால தான் ஏதோ போரிங்காக இருக்கும்னு நினச்சோம், கடைசியில் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வரீங்கன்னு சொன்னீங்க, அதனால ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லொடன்னு பேசிகிட்டே இருக்கீங்க. அதுக்கு சொல்கிறாரு, கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, அதான் வந்துட்டோல, இப்போ பாரு லொடன்னு பேசிக்கிட்டு என்ன பேச விட மாட்டேன் அப்படின்றாங்க. டேய் அது நீ சொல்கிறியாடா, எப்போ பாரு நீ தானே பேசிக்கிட்டே இருப்ப, இன்னைக்கு தானே நான் பேசினேன், சுகா நீயே சொல்லு அப்படின்றாங்களா. பின்னாடியே போயிட்டு, அப்போ உனக்கு ஏன் கூட இருந்தப்போ நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதான் வந்துட்டான்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வியையும் போய் ஹக் பண்ணுறீங்களா. வீக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தென் நிற்கவே இல்லை, கால் அங்கிட்டு இங்கிட்டு சக்கரை மாதிரி பறக்குது. போயிட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸையும் பார்த்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. எல்லாருமே நம்ம வியா அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. எங்கே உன் அண்ணன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ அண்ணா வெளியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ அங்கே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே வியை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. ஆமாம் எங்கேவா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ வந்துட்டாங்களே, உங்களுக்கு தெரியுமா நான் ஊர்லேருந்து என் ஃப்ரெண்ட்ஸையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸையுமே காட்டுறாங்க. இதோ இவன் பேர் தான் ஜிம்மின், இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்புறம் இவனோட அண்ணா ஜின்னு, இதோ இவங்க இருக்காங்கல்ல, இவங்க பேர் ஜேஹோப், இவங்க என் அண்ணன் சுகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ ஜேகே மட்டும் அமைதியாக இருக்காங்க. இவன் ஒன்றும் என்னை இன்ட்ரோ பண்ணணுன்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நின்றுட்டுருக்காங்களா. அப்போ நம்ம தொலைவுறாங்க, எங்கே ஜேகே எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே இல்லாதவும் அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்களே, ஸோ அங்கே போய் கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் அங்கே ஆரம் பேர் இருக்காங்களா, ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆரம் ரூபா விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களா. டேய் நான் சின்ன பையன் நீ நினச்சிட்டு இருக்கியா, நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஒழுங்கா கையை விடுடா அப்படின்றாங்களா. 12th படித்தா என்ன, நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா அப்படின்றாங்க. கூப்பிட்டா அடுத்த நிமிஷமே நம்ம ஆரமும் வராங்க. சரி என்ன கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை வச்சுக்கலாம் அப்படின்றாங்களா. அப்போ ஃபங்க்ஷன் நாளைக்கு இல்லையா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் உனக்கு நாளைக்கு வரைக்கும் இங்கே இருக்கணுமா என்ன, உனக்கு அவ்வளோ பிடிக்கும் இங்கே இருக்கா அப்படின்றாங்களா. எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நாங்கள் சும்மா தான் சொன்னோம், ஸோ எல்லாம் பார்த்து பத்திரமா போய் விளாடுங்க,
ஏன்னா நாளைக்கு இதான் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்களா. இவங்க எல்லாத்துக்குமே அவ்வளோ சந்தோஷம். இப்போ நம்ம அப்புறம் ஜிமினா பக்கத்தில் போயிட்டு, இங்கே பாரு, இவ தான் என் சிஸ்டர், இவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அப்புறம் இது என் பிரதர் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்காங்களா. ஆரவுக்கு சிரிப்பு வந்தது. விடு அவனுக்கு தெரிஞ்சிருக்கோல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை இப்படி பார்க்குறாங்களா. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாங்க. அதுவா, இதுதான் ஜிமினாவோட அண்ணா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல, உனக்கு தெரியுமா, இவனுக்கு ஸ்கூலில் நிறைய ஃபேன் கேர்ள்ஸ் இருக்காங்க, இவனுக்கு எவ்வாறு சாக்லேட் வந்துகிட்டே இருக்குமா, அந்த சாக்லேட்டை நானும் ஜிமினாவும் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சுகாவை திரும்பி பார்க்குறாங்க. சுகா மறைச்சிட்ருக்காரு. ஜிமினாக்காக வேறு இருக்குது, ஏன்டா அதை சுகா முன்னாடி சொன்னா அப்படின்ற மாதிரி சுகா பார்த்துட்டு, அப்போ நீ டெய்லி சாக்லேட் சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இடிலிக்கிறாரா. உன்னை வந்தேன்னு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு துரத்த ஆரம்பிக்கிறாரு. தென் இப்படி அங்கே ஃபன்னாக போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஆரம் ஜின்னுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. பட் நம்ம ஜின்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாங்க. நான் ஒன்றும் ஒன்று அவாய்ட் பண்ணலையே. ஆமாம், நீ என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. ஓ அப்படியா, நீ எந்த ஸ்கூல் படிக்கிற அப்படின்ற மாதிரி ஜின் கேட்குறாங்க. நான் இங்கெல்லாம் இல்லை, நான் ஒரு வில்லேஜில் இருக்கேன். ஸோ எங்கள் வில்லேஜ் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். ஆமாம், நீ வியோட ரிலேட்டிவ் தானே, நீ மட்டும் என்ன வில்லேஜில் இருக்க? எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் வியோட வீட்டிலேருந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்கிறாங்களா. ஓ அப்படியா, நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாங்க. நான் யூனிவர்சிட்டி 3rd இயர் படிக்கிறேன் அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, நீங்கள் அப்படின்ற மாதிரி இழுக்கிறாங்களா. அதுவா, அது நான் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு என் பிரதரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ வியோட பேரண்ட்ஸ் எங்களை பார்த்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டு எங்களையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்றாங்க. வா, நீங்கள் யூனிவர்சிட்டி படிக்கிறீங்கல்ல, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்களா. எங்கே தொல்லை, எப்போ பாரு பொண்ணுங்க வந்து பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்குங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சாக்லேட்ஸ் வேறு எடுத்து வந்து தருவாங்களா, வேறு வழி இல்லாமல் இவனுங்க கிட்டே வந்து கொடுத்துடுவேன் அப்படின்றாங்களா. ஓ அதை தான் அப்படி சொன்னானா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கேர்ள் ஃப்ரெண்டா, எனக்கு இந்த லவ்வெல்லாம் கண்டாலே சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் நானே யார் வந்து பேசினாலும் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஹேண்ட்ஸம் ஃபேஸ்க்கு இன்னுமே நான் யாரையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. நீங்கள் உண்மையாலுமே ஹேண்ட்ஸம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சுகா வேகமாக ஓடி வராரா. அதுக்கு முன்னாடி வந்துட்டுருப்பாங்களா. வேகமாக வந்து ஆரம் மேலே மோதுறாங்க. ஆரம் முன்னாடி இருக்க ஜின்னு மேலே போய் விழுந்துடுறாரா. ஜின்னுக்கு கோவமாக வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய ஹேண்ட்ஸம் ஃபேஸ் மேலே வந்து விழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. பட் தள்ளி விட முடியல, ஏன்னா சுகா வந்துட்டு அப்படியே கால் தட்டிக்கு மேலே விழுந்திருப்பாங்க. ஆரம் மேலேயும், ஆரம் போய் ஜின்னு மேலேயும் விழுந்திருப்பாங்களா. இங்கே நடக்க எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. எழுந்துறீங்கடா, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கத்துறாரா. அப்படியே ஒவ்வொருத்தரும் எழுந்திருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்க்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் பயங்கரமாக இருக்குது. இந்த டைம் சுகா எழுந்துடுறாரா. பட் நம்ம எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாரு. எழுந்துருடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கத்துறாங்க. இல்லை, என்னால் முடியாது, எனக்கு இது ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே மேலே ஏறி குதிச்சிட்ருக்காரு. ஆரம் சொல்கிறாங்க, டேய் தனியாக கூட நம்ம விளையாடிக்கலாம்டா, பாரு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஜின் ஹையும் நீங்களும் எங்கள் கூட விளையாட வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேணுமுன்னே குதிச்சிட்ருக்காரு. ஜின்னுக்கு கோவமாக வருது. டேய் நீ மட்டும் என் கையில் மாட்டினேன்னு வச்சுக்காவேன், உன்னை அவ்வளோதான் அப்படின்றாங்களா. அங்கே இருக்க மற்ற எல்லாமே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஆரம் சொல்கிறாங்க, என் செல்ல குட்டியில் இப்போ மட்டும் நீ எந்திரிக்கலன்னு வச்சுக்கவேன், உன்னோட ஆரம்பம் நான் இருக்கேன்ல, என்னோட ஆக்ரோஷமான முகத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றாங்களா. அட ஜாலியாக இருக்குல்ல, விளாடுவோமே அப்படின்றாங்களா. அதுக்கு ஜிம்மின்னு சொல்கிறாங்க, டே அடியில் ஜின்னு நசுங்கிட்டு இருக்காண்டா, விடுடா அப்படின்றாங்க. நம்ம அப்பயுமே கேட்க மாட்டேங்கிறாரு. ஜேகே போயிட்டு, இங்கே பாரு நீ பண்ணுறது சரியில்லை, ஒன்று இப்படி நாங்கள் பண்ணால் நீ சும்மா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. என்னது நானா அப்படிங்கும்போது சுகா பிடிங்கடா அவனை அப்படின்றாங்களா. அங்கேருந்து குழு ஓடி போயிடுறாரு. அங்கேருந்து போயிட்டு உள்ளே நுழைஞ்சிட்ருக்காங்களா. அப்போ நிறைய குட்டி பசங்க விளையாடிட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு நானும் கூட விளையாட வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்தால் அப்போ நீங்கள் தான் அவுட்டு அப்படின்றாங்க. சரி, நீங்களாம் போய் ஒழிஞ்சிக்கோங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. சாப்பிட நேரம் ஆகிடுச்சு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பட் தான் கண்டுபிடிச்சிட்ருக்காருல, அதனால் நான் இப்போ வரல, அப்புறமா வரேன் அப்படின்றாங்க. சுகா நான் நீ விளையாடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. போடா, உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாட்டி கிளம்பி போயிடுறாங்க. ஜேகே பார்த்துட்டு நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
நானா அப்படிங்கும்போது டக்குனு ஜிமின் அதை பார்த்துட்டு ஜிமின் நீ வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதனால் ஜேகேக்கு ஹர்ட் ஆகிடுது. அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. என்னாச்சு இவனை விளாட கூப்பிட்டேன் எதுவுமே சொல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்காரு. அப்போ விளாடிட்டு இருக்காங்க. ஜின்னு வந்து டேய் சாப்பிட வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வரவே இல்லை. ஜின்னு பேச்சு கேட்கவே மாட்டாங்க. அங்கேருந்து சுகா வராங்க. இப்போ மட்டும் நீங்கள் வரலைன்னு வச்சுக்கோவேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம ஜிமினாத சுகா பேச்சு கேட்பாங்களே. ஸோ நான் சாப்பிட போகிறேன் நீயும் வா அப்படின்றாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உனக்கு யாராவது தூக்கிட்டா வருவாங்க சாப்பாடை இங்கே வாடா அப்படின்றாங்க. வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரமோட அம்மாவை கூப்பிடுறாங்க. ஆரமோட அம்மாவுக்குமே வீணா செல்லம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க வீக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. வெளியே வந்து ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஆரம் இதை பார்த்துட்டு அவன் இன்னுமே திருந்தலை அப்படியே தான் இருக்கான் அப்படின்றாங்களா. அப்போது சுகா சொல்கிறாரு ஆண்டி நீங்கள் இப்படியா அவனை செல்லம் கொடுக்காதீங்க. இப்படி தான் அவன் பண்ணுறான். அம்மா கிட்ட கூட இப்படி தான் ஊட்டி விடுங்கன்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். அப்படி அம்மா மறுத்தா என்கிட்ட வந்தாடுறா ஆண்டி உங்களால் தான் அப்படி பண்ணுறான் அப்படின்றாங்களா. என்ன பண்ணுறது அவன் என் செல்ல குட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க. அப்போ பின்னாடி வந்து இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு செல்லம் நீலாம் அப்புறம்தான் அப்படின்றாங்களா. அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. சரி நான் உனக்கு ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லையே எனக்கு வேணாம் எனக்கு ஆண்டி தான் ஊட்டி விடணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊட்டி விட போகிறீங்களா. அப்போ வந்துட்டு கடிச்சு வச்சிடுறாரு உங்கள் கையை. அம்மா இவன் என் கையை கடிச்சு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. ஓ வலிக்குதா உனக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாருமே இப்படி கேரிங்காக இருக்கிறத பார்த்துட்டு ஜேகேக்கு நம்ம லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்குது. கிட்ட பேசலான்னு போகிறாங்களா. அப்போ இந்த டைமில் ஜிம்மின் வந்துடுறாரு நடுவில். நான் அவன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்றாங்க. இதை நம்ம ஜேகே கேட்டுடுறாரு. என்ன பேச போகிறானுங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம சொல்கிறாரு சரி வா நம்ம அப்படியே வாக்கிங் போவோம் உனக்கு அப்படியே இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மினா ரெண்டு பேரும் போகிறாங்க. ஜேகே அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. ஜேகேக்கு நம்ம கூட இருக்கணும்னு தானே ஆசை. பட் நம்ம வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அது எதனாலனா நம்ம ஜிம்மின் தனியாக பேசணும்னு சொன்னார்ல அதனால தான். பட் ஜேகேக்கு இது புரியல. அவர் நினச்சிக்கிறாரு ஓ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ஒரு வேளை அவங்கள பிடிக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு. இதை நம்ம வியுமே நோட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜிமினா கிட்ட சரி சொல்லு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து அப்படின்றாங்களா. என்னடா வந்து போயின்னு சொல்லி தொலைடா அப்படின்றாங்க. இந்த டைமில் டக்குன்னு நடுவில் நீங்கள் வந்துடுறீங்க. உங்களை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுற இந்த டைமில் எப்படிலாம் வரக்கூடாது வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த டைமில் நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் போகிறத பார்த்தேன் அதனால தான் அவங்க கூட வந்தேன் அப்படின்றாங்க. நான் இங்கே போகிறத உனக்கு எப்படி தெரியும் நீ வீட்டுக்குள்ளே இருந்த. இல்லை ஜேகே தான் சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தனியாக போகிறீங்கன்னு சொல்லி. அதனால தான் எங்கே போகிறீங்கன்னு சொல்லி பார்க்க வந்தேன். ஓ அவன் பார்த்து விட்ட வேலை தானே அது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இங்கே ஜேகேக்கா பொறுக்கலை. அப்படி அவனுங்க என்ன தான் பேசிப்பானுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தானே புலம்பிக்கிட்டே இருக்காரு. இதை நம்ம ஆரம் நோட் பண்ணுறாங்க. என்னாச்சு ஜேகே தனியாக இருக்க. அது வந்து என்னை சேர்த்துக்கவே மாட்றாங்க. நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்களா. எதனால் கஷ்டப்படுற. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அந்த எப்போ பாரு என் கூட பேசவே மாட்டேங்கிறான். எனக்கு 2 வயசாக இருக்கும்போது என் கூட பேசினான். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிம்மின் வந்தான். ஆனால் என்னை சுத்தமாக கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். நானாக பேச போனாலும் ஜிம்மின் நடுவில் வந்துடுறனால என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரா. ஆரம் சொல்கிறாங்க நீ ஃபீல் பண்ணாத. அவங்க 2 பேருக்கும் சேம் ஏஜில். ஸோ அவங்க ஒன்றா திங்க் பண்ணுவாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில். ஸோ அப்படி தான் இருப்பாங்க. இப்போ நீ எடுத்துக்கவன் நீ ஏன் கூட இருக்க மாட்ட. ஆனால் உனக்கு என்ன தோணும் உனக்கு ஒரு ஏஜில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க கூட பேசணுன்னு தோணும்ல அதே மாதிரி தான் அப்படின்றாங்களா. ஆனால் எனக்கு இப்போயுமே புரியலை அப்படின்றாங்க. கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் வரீங்க. உங்களை பார்த்துட்டு இவளுக்குமே உன் வயசு தான் ஆகுது. ஸோ இவ கூட பேசு உனக்கு பிடிக்கும் அப்படின்றாங்களா. ஆனால் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் வந்து ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்களா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே செம்ம நர்வஸ் ஆகுறாரு. இங்கே பாரேன் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் எனக்கும் உனக்கும் ஒரே ஏஜ் தான் ஆகுது. ஸோ நம்ம இன்னையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா.
நீ தான் இனிமேல் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? அதுக்கு ஜேகே வந்துட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. பார்த்தியா, இதே மாதிரி தானே வியூ ஜிமினையும் எடுத்துக்கோ. அவங்க 2 பேரும் ஒரே ஏஜ், அதுவும் இல்லாமல் ஒரே ஸ்கூல் படிக்கிறாங்க, ஒரே கிளாஸ்மேட்டு வேறையா, அதனால தான் அவங்க க்ளோஸாக இருக்காங்க. அப்போ நாங்களுமே கோவப்படணும்ல. எப்போ பாரு அவன் எங்கள் கூட தான் விளையாடிட்டு இருப்பான். ஆனால் ஜிமின் வந்ததுக்கப்புறம் அவன் கூடவே இருக்கான்ல, அப்போ நாங்களும் தானே கோவப்படணும். பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நீயுமே உனக்கு ஒரு ஃப்ரெண்டை தேடிக்கோ, ஸோ நீயுமே ஹாப்பியாக இருப்ப அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் யாரும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரா? அப்போ நான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதுக்கு ஜேகே சொல்கிறாரு, ஓகே, இனிமேல் நான் அவாய்ட் பண்ண மாட்டேன், நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சொல்கிறாரு. இந்த டைமில் ஆரம் வந்துட்டு, சரி, உங்கள் ஜின்னு இருக்காங்கள்ல அவங்கள பற்றி சொல்லு அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. ஜின்னா? அது ஜிமினாவோட அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அண்ணா, நீ ஏன் ஜின்னை பற்றி கேட்குற? உனக்கு தான் ஓ ஏஜில் அதான் ஜேஹூப் இருக்காங்களா, அவங்கள பற்றி கேட்க வேண்டியதானே? அவங்க தானே உன் ஃப்ரெண்டாக இருக்கணும். நீ என்ன அவங்கள பற்றி போய் கேட்டுட்ருக்க? அவங்க உன்னை விட பெரிய பையன், அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் பெரிய பையனா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ அதே மைண்ட் தாட்டில் தானே நம்ம ஜேகேவும் வீ கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சிருப்பான். அதை மட்டும் நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஒன்று சொல்லட்டா, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது கேட்டு வரக்கூடாது, அது தானாக வரணும். இன்னும் சொல்லப்போனால் லவ் வந்து எப்படி தெரியுமா? நமக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கும், அவங்களுக்கும் நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கிடையாது. சேம் கேரக்டர், அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதவே நம்மளும் பண்ணுவோம். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நமக்கும் அதே பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது உருவாகும். ஆனால் லவ் அப்படி கிடையாது. உனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கும், பட் அவங்களுக்கு ஒன்று பிடிக்காம போகலாம். இன்னொருத்தருக்கு ஒன்றை பிடிச்சிருக்கும், பட் உனக்கு இவங்கள பிடிக்காம போகலாம். ஆனால் அந்த டைமில் அவங்க மனசை பார்த்து வருது, அதுக்கு பேர் தான் லவ் அப்படின்றாங்களா? ஐயோ அண்ணா, நீ மறுபடியும் லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்போ உனக்கு ஜின்னு பார்க்கணும் பேசணுன்னால அவருக்கு உன் மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏய், நீ ரொம்ப பேசுகிற, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்றாரா? அண்ணா, ஆனால் நான் அந்த ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேனே, வந்தேன்னு வச்சுக்கோ, ஸ்கூல் விட்டு அப்படியே வந்துட்டு ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து, அண்ணா, நானா இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன், அம்மா அப்பா தானே இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் ஜேகே கேட்குறாரு, நீ இங்கே வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா? அது எப்படி இல்லாமல் இருக்கும்? எனக்கு வி அண்ணாவை ரொம்பவே பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் சுகா அண்ணாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க எல்லாத்தையும் பார்க்க தான் நான் இங்கே வந்ததே. அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரா? ஐயோ அண்ணா, நீ தான் என்னோட செல்லக்குட்டி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறீங்க. போதும் போதும், ஐஸ் வச்சதெல்லாம் உனக்கு சுகவியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கோச்சிக்கிறாரு. இங்கே பாரேன், இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழ ஆரம்பிக்கிறீங்களா? ஐயோ, என் சிஸ்டர் அழுகிறாளே, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்றாங்க. இதை பார்த்து ஜேகேக்கு சிரிப்பாக வருது. சரி வயன், எனக்கு ஒன்று என்ன படிக்கிற, உன்னை பற்றிலாம் எனக்கு சொல்ல, நீ தானே என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்றாங்க. என்னது, நான் மட்டும் ஆசைப்பட்டேனா? உனக்கும் லோன்லியாக இருக்குல்ல, அப்போ லோன்லியாக இருக்கப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்தால் சூப்பராக இருக்கும்ல, அதனால தான் நான் கேட்டேன். சரி வா, என் சைக்கிள் இங்கே இருக்கு, நான் உனக்கு ரவுண்ட் கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படின்றாங்க. என்னது, ஓ சைக்கிளா? ஆமாம், இங்கே இருக்க எல்லாமே நமக்கு சொந்தமானது தானே, அந்த அர்த்தத்தில் சொன்னேன் அப்படின்றாங்களா? ஓ, அவளோட சைக்கிளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் எடுக்க போதில்ல, அந்த பொண்ணோட சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட சைக்கிள்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதை பார்த்துட்டு ஆரம் சொல்கிறாரு, இங்கே பாரு, அது என்ன நம்ம ஃபேமிலி மெம்பரோட திங்ஸாக இருந்தாலும் அதை சேஃபாக பார்த்துக்கணும். ஓன் பொருள் மாதிரி ஒன்றுதுன்னு மட்டும் சொன்னால் பத்தாது. அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்க்ராட்ச் ஆனாலும் அதோட ஓனர் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, சரியா அப்படின்றாங்களா? ஓகே அண்ணா, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜேகேவா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூட போகிறீங்க. இதை நம்ம ஜேஹோப் பார்க்குறாரு. ஆமாம், இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு ஆரம் கிட்டே கேட்குறாங்களா? உங்கள் பேர் தானே ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. ஆமாம், என் பேர் தான் ஜேஹோப், என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கிட்டே கேட்குறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். வி என்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுவான். அப்போதைக்கு சொல்லியிருக்கான், எனக்கு எங்கள் ஏரியாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்று ஜிம்மின், இன்னொன்று ஜின். ஆனால் அவர் எங்கள் எல்லாத்த விட பெரியவர், குழந்த மாதிரி நடந்துப்பார், அது க்யூட்டாக இருக்கும். அப்புறம் நிறைய கேர்ள்ஸ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, அதுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட வந்து கொடுப்பாங்க, அதாவது ஜிம்மின் கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஜிம்மினும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் ஜேஹோப் உங்களை பற்றியுமே சொல்லியிருக்கான், நீ ரொம்ப பாசிட்டிவ், அப்புறம் கேரிங்காகவுமே இருப்பியாமே, நிறையவே சொல்லியிருக்கான். பட் இப்போதைக்கு இது சொன்னால் போதும் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரா? எனக்குமே உங்களை பற்றி தெரியும்.
அபி என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கான் எங்கள் வீட்டுக்கு வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக பேசுகிறாரா. ஏன் நர்வஸாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை என்கிட்ட கேஷுவலாக பேசினா நானும் கேஷுவலாக பேசுவேன், நீங்கள் வா போன்னு வாங்க போங்கன்னு கூப்பிடுறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றாங்களா. உங்களுக்கும் ஏன் ஏஜ் தானே, ஸோ சேமாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்களா. இதனால ஆரம்க்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு வழியாக ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது சுகா கூட நீங்கள் க்ளோஸாக இருக்க மாட்டிங்களா? இல்லை க்ளோஸாக இருப்பேன், பட் அவன் எனக்கு பிரதர் பாண்டிங்கில், ஸோ அதனால் அவன்கிட்ட எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை சர்ச் பண்ண முடியல அதான் அப்படின்றாங்க. நீங்கள் நல்லாவே படிப்பீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சொல்லியிருக்கான், பட் அதை நான் அவ்வளோவா கண்டுக்கல, இப்போ தான் தெரியுது அப்படின்றாங்க. அப்படியா, ஆனால் அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. நம்ம ஆரமும் ஜெஹோவும் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஜின்னும் சுகாவும் வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, நாங்கள் இப்போ தான் எங்களோட செல்ஃபை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஜெஹோப், இவன் தான் என்னோட கசின் பிரதர் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், நீ சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்புறம் இவன் தான் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஜெஹோப் அப்படின்றாங்களா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் லைட்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ தானே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு இப்படி சொல்லவும் ஆரம்க்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜின் இதை நோட் பண்ணிவிட்டு ஆரம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ சுகாவும் ஜெஹோப் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்களா. இந்த டைம் ஆரம் ஜின்னுக்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி ஆரம் கொஞ்சம் குஷியாகிறாரு. ஏன்னா ஜின்னா வந்து பேசுகிறாங்கல்ல அதனால். ஆமாம், இந்த இடம் பார்க்கவே அழகாக இருக்குது, என்னோட பிரதர் எங்கே போனான்னு தெரில அப்படின்றாங்களா. உங்கள் பிரதர் தானே, கூட போயிருக்கான். அப்படியா, சரி நீ எனக்கு இந்த இடத்த சுற்றி காட்டேன் அப்படின்றாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கூப்பிடுறாங்க. அப்போ ஆரம் திரும்பி ஜெஹோ நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்க்குறாங்களா. என்ன நீ பார்க்குற, ஆரமும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், எல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்லிட்டாரு. ஜெஹோப் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆரம் பார்த்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. தென் இவங்க 4 பேர் போயிட்டுருக்காங்களா. அந்த சைடை நம்ம ஜேகேவோ நீங்களும் ரவுண்ட் போயிட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தடுமாறுது உங்களுக்கு, ஐயோ மிஸ் ஆதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரீங்க. இந்த சைடு நம்ம ஜிம்மின் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. அப்போது ஜிம்மின் சொல்கிறாரு, எனக்கு சுகாவை பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, என் அண்ணாவை பிடிச்சிருக்கா, அண்ணாவா சொல்கிறியா, எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்களா. நான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை எனக்கு உன் அண்ணனை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதான்டா, எந்த அர்த்தத்தில் பிடிச்சிருக்கு, உன் அண்ணனை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. டேய் என்னடா விளையாடிட்டுருக்கியா, என் அண்ணனை போய் நீ எப்படி லவ் பண்ண முடியும், நீ 10th படிக்கிறடா, சின்ன பையன், அதை கூட சரி விட்டுறலாம், ஆனால் நீ ஒரு பையன்டா, ஒரு பையனுக்கு எப்படி ஒரு பையன் மேலே க்ரஷ் வரும் சொல்லேன் அப்படின்றாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு, இதனால தான் நான் நிறைய டைம் யோசித்து பார்த்தேன். எனக்கு சின்ன வயசில், அதான் நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உன் அண்ணா ஒரு தடவை எனக்கு பேண்டேஜ் போட்டு விட்டாங்கல்ல, அப்போவே எனக்கு உன் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ ஹீரோவாக எனக்கு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் எனக்கு வந்து உன் அண்ணா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நீ என்ன அண்ணான்னு சொல்லுவீல உன் அண்ணாவை, எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தெரியுமா. எனக்கு உன்னோட அண்ணாவை அண்ணாவாகவே பார்க்க முடியல இன்ன வரைக்குமே, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரா. இந்த டைம் சைக்கிளை எடுத்துகிட்டு நடுவில் நீங்கள் வரீங்க. உங்களை பார்த்துட்டு டேய் நவருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வீயை பிடிச்சி தள்ளி விடுறாரா. நடுவில் வந்து விடுறீங்க. வீக்கும் ஜிம்மினுக்கும் பக்குன்னு இருக்குது. நீங்கள் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நாங்கள் 2 பேரும் ஜாலியாக ரவுண்ட் போகிறோம், உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க. ஏய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீ போ, நீ விழு பரவாயில்ல, ஜேகேவை நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்களா மறைச்சிட்டு. சரி விடுமா போ அப்படின்றாரு. ஜிம்மினுக்கு லைட்டாக பயமாக இருக்குது. எங்கே நம்ம போய் சுகா கிட்ட சொல்லி விட்டுருவானோ, சுகா தப்பாக எடுத்துப்பாங்களோ, இல்லை எல்லாத்துட்டையும் சொல்லிடுவானோ அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா நம்ம வீதை வளருவாயாச்சே, ஸோ சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு லைட்டாக பயப்படுறாரு. அப்போ நம்ம வந்துட்டு ஜேகே அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு வராங்களா. தயவு செஞ்சு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கையை பிடிக்கிறாங்களா.
இதை நம்ம ஜேகே பார்த்துட்டு தப்பாக எடுத்துக்கிறாரு. ஒருவேளை இவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களோ, இதனால தான் இவன் சொல்ல வரான், அவன் தடுக்கிறானோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி ஜேகே சேட் ஆகுறாரு. வயன், நீ இங்கேருந்து சைக்கிளை எடு, நம்ம போவோம், இங்கே ஒன்றும் நிற்க வேணாம் அப்படின்றாங்க. இருடா வி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, என்ன டாவா அப்படின்னு சொல்லிட்டு வி வராரு. உனக்கு என்ன, அவன் என் ஃப்ரெண்டு, நான் அப்படி தான் கூப்பிடுவேன், எனக்கு அவனுக்கு சேம் ஏஜ் தானே. ஜேகே நீ சொல்லு, நான் அவனை அப்படி கூப்பிடலாம்ல அப்படின்றாங்க. கூப்பிடலாம் மை டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன உனக்கு இங்கே வந்து ஃப்ரெண்டு கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வி பார்க்குறாரு. ஜேகே பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, உனக்கு என்ன பிரச்சனை இதில், அவன் என் ஃப்ரெண்டு, நீ ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா. அதுக்கு வி சொல்கிறாரு, சரிப்பா நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே இருங்க, ஜிமின் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி கூப்பிட்றாரு. இதை நம்ம ஜேகே பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக அங்கேருந்து போகிறாரு. நீ வண்டி எடு நம்ம போகலான்னு சொல்லிட்டு. அப்போ சைக்கிள் வேறு கலண்டுக்குதா, இதனால 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க. அந்த வழியில் இவங்க 4 பேர் வராங்க. ஆமாம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா வாய்ஸ் கேட்குதா. வாய்ஸு கேட்ட உடனே ஜிமினுக்கு ப்ளஷிங்காக இருக்குது. இதை வி நோட் பண்ணுறாரு. ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து வேகமாக போய் பார்க்குறாரா. இதை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு, ஜிமினா நீ மட்டும் இங்கே தனியாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது 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 வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வி பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஜேஹோப் கேட்குறாங்க, என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஆரம் முறைக்கிறாரு. அண்ணா நான் வேணும்னே பண்ணலண்ணா, அதுவாக கலண்டுக்குச்சு அப்படின்றாங்களா. சரி இரு நான் போட்டு விடுறேன் அப்படின்ட்டு ஆரம் வராரு. பட் இதுதான் நம்ம சுக்காவுக்கு தெரியுமே, நீ போட போறியாடா, சைக்கிள் 2 ஆகாமல் இருந்தால் சரி அப்படின்றாங்க. டே எனக்கு பைக்கு தான் ஓட்ட வராது, பட் சைக்கிளை பற்றி நல்லா தெரியும் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஆரம் கீழே கொண்டு வந்து அந்த சைக்கிளோட செயினை போட்டு விடுறாரா. ஜேகே வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. சரி நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஏய் நில்லு, எல்லாமே ஒன்றா இருக்கோம்ல, வாங்க ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனால் எனக்கு கால் வலிக்குதே, நான் எப்படி நடந்து இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னது கால் வலிக்குதா, சைக்கிளை வச்சு இவ்வளோ பெரிய பயணம் ஓட்டுற, அப்போ உனக்கு கால் வலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஆமாண்ணா கேளு கேளு அப்படின்னு சொல்லிட்டு வி ஏற்றி விடுறாரு. ஜேகேக்கு கோவமாக இருது. இவன் ஓவராக தான் பண்ணுறான், அதான் அவனுக்கு ஜிமினாவை பிடிச்சிருக்குல்ல, இவன் எதுக்கு என்னோட லைஃப்பில் தேவையில்லாமல் தலையிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் ஓடி வந்து, டேய் வி சும்மாவே இருக்க மாட்டியாடா, எதுக்கிட்ட எப்போ பாரு என் லைஃப்லேயே தலையிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்க வேண்டிய கொஸ்டினா அப்படியே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்பா நம்ம கேட்க வேண்டியதா அவளே கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு இன்னுமே பிடிச்சி போகுது. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படி தானே, நம்ம மனசில் இருக்கிறத அவங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி கேட்குறனால ஜேகேக்கு பிடிச்சிருது. அப்போ நம்ம ஜேகே வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரா. என்ன ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. அதான் நம்ம ஆல்ரெடி ஓகே பண்ணிட்டோமே, அதனால தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன், இல்லை எனக்கு இப்போ தான் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இது நம்ம வி கேட்கலாம், பிடிச்சிருக்குன்னு சொன்ன வார்த்தையை மட்டும் கேட்டார். இதனால் என்ன பண்ணுறாரு, என்ன உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, இங்கே பாரு அவள் என் சிஸ்டர், அவளுக்கு என்ன தோணுதோ அவள் அதை பண்ணட்டும், நீ ஏன் அவளை போய் பிடிச்சிருக்குன்ற, இப்பெல்லாம் பேசாத அண்ணா, இங்கே பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பார்த்து பார்க்குறாங்களா. டேய் விடுடா, அவங்க ஜாலியாக இருக்காங்க, உனக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரவுக்கு தெரியும்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் வீக்கு தெரியாதுல்ல, அதனால லைட்டாக ஜலஸ் ஆகுறாரு. வயன் இங்கே பாரு, அவன் கூடலாம் நீ ஒன்றும் பேச வேணாம், அவன் கூட நீ போய் ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரு. உனக்கு என்னடா, உனக்கு கூட தானே நிறையா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் உன்னோட பிரதர்ஸ்லாம் இருக்காங்க, நான் ஏதாவது ஒன்று கேட்டேனா, பேசாத, அவங்க கூட பேசாத, இவங்க கூட பேசாதன்னு நீ ஏன் அப்படி தடுக்கிற. அப்போ ஜேகே கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு பிடிக்கலையா, இல்லை எனக்கு எதுவுமே தெரியல, நான் என்னோடய லைஃப்பில் மட்டும் நீ ஏன் வந்து தலையிட்டுட்டே இருக்க, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. நான் உன் சிஸ்டரை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் கேட்டேன், பட் அது உனக்கு புரியலையா, அவளை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் ஃப்ரெண்டாக தான். ஆரம் ப்ரோ இனிமேல் உங்கள் சிஸ்டர்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த இடத்துலேருந்து வேகமாக போகிறாரு. வீக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஐயையோ நம்ம தான் தப்பாக எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே வி போகிறாங்க. அப்போ ஆரம் தடுக்கிறாரு. விடு, அவன் தனியாக இருக்கட்டும், அவனோட எமோஷனல்ஸை அவன் இப்போ தான் வெளிக்காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. என்ன ஆச்சு, என்ன தான் ப்ரோ நடக்குது அப்படின்றாங்க. அப்போ ஜேஹோப் சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்லட்டாவி, அவன் சின்ன வயசுலேருந்தே உன் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பான், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் எதுவுமே சொல்லலை.
ஏன்னா அவருக்கு புரியுது இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அதனால் வி எப்படி எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் எதுவுமே சொல்லாமல் விட்டுடுறாரு. நான் என் தம்பி கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப்பே முன்னாடி போயிட்டுருக்காரு. அண்ணா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்த்து கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா எல்லாம் நார்மல் ஆகிரும், நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் சமாதானமாகிருவோம் அப்படின்றாங்க. அண்ணா அண்ணா நான் அவனை ஹர்ட் பண்ணிட்டேனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆரம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் உன் ஃப்ரெண்டு தானே, ஸோ அவன் கூட அப்புறமா பேசிக்கோ, நார்மல் ஆகிரும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போதைக்கு அவனை தனியாக விடு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வி ஒரு மாதிரி இருக்காரு. அப்போது டக்குன்னு ஜிமினா அப்படி திரும்பி பார்க்குறாங்களா, ஜிமினாவுக்கு கண்ணெல்லாம் சவந்து போய் அப்படி இருக்குது. ஏன்னா முன்னாடி நம்ம சுகா நின்றுட்டுருக்காங்க, அதாவது விக்கு பின்னாடி சுகா, சுகாவுக்கு பின்னாடி ஜிம்மி நின்றுட்டுருக்காங்களா. இதை பார்த்தவருக்கு அப்படியே சிரிப்பு வந்துடுது அந்த இடத்துல விக்கு. ஜிம்மின் வந்துட்டு அமைதியாயிரு அப்படின்றாங்களா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா திரும்பி பார்க்குறாரு. அப்போது ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுது. ஓடி வந்து வியை பிடிச்சிக்கிறாங்க. விவா போகலாம் இங்கேருந்து அப்படின்ட்டு. ஜின்னுக்கு அங்கே நடக்கிற எந்த விஷயமுமே புரியல. என்னதான்ப்பா இங்கே நடந்துட்டுருக்கு, எனக்கு தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. அது வந்து ஒன்றும் இல்லை, வா போகலாம், நார்மலாக ஆயிடுச்சாதான் அப்படின்றாங்களா. சரின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஆரமும் அப்படியே பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அதான் ஆரம் சுற்றி காட்டுறேனார்ல, ஸோ அப்படியே இல்லை இவங்க 4 பேர் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அதான் நீங்கள் அப்புறம் ஆரம், ஜின், சுகா இவங்க 4 பேர் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. வியும் ஜிம்னாவும் அந்த சைடு அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜேஹோப் தான் ஜேகே பின்னாடி போயிட்டுருக்காரு. ஜேகே நில்லு அப்படின்றாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு ஜேகே. நான் என்னண்ணா தப்பு பண்ணேன், நான் விக்கு ஏதாவது துரோகம் பண்ணேனா, இல்லை வியை எனக்கு ஏன் பிடிக்கல, நான் அவனை ஹர்ட் பண்ணியிருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து, சொல்லுண்ணா சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. ஜேஹோப்புக்கு புரியுது. விடு ஜேகே, அவனுக்கு ஜிம்மின் தானே ஃப்ரெண்டு, ஸோ அவன் என்ன பண்ண முடியும், உனக்கு தான் ஒயன் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கால, அவள் கூட பேசு. இல்லைண்ணா அது வியோட சிஸ்டர், வீக்கு அது பிடிக்கல, அப்புறம் எப்படி நான் பேச முடியும், நீயே சொல்லு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, அது நார்மல் ஆகிரும், வி தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டான் விட அப்படின்றாங்க. இல்லைண்ணா நீ கூட இப்போ அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுற, நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லு, எனக்கு வியை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே, ஆனால் ஜிம்மின் வந்ததுக்கப்புறம் அவன் என்ன அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான், நான் எவ்வளோ வருஷமாக திரும்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கே யோசிச்சு பாரேன், சுகா உன்கிட்ட பேசாமல் இருந்தால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது சுகா என்னோடய ஃப்ரெண்டுடா, அவன் எப்படி பேசாமல் போவான். அப்போ ஜேகே சொல்கிறாரு, வியும் நான் அப்படி தானே நினச்சேன், ஆனால் அவன் ஏன் என்கிட்ட பேசாமல் போயிட்டான், எல்லாரும் மாதிரியும் நான் கிடையாதுல்ல, நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன், அதனால தானே நான் அவாய்ட் பண்ணுறான், எனக்கு இங்கே இருக்கும்போது வி எல்லாத்துக்கூடையும் குழந்த மாதிரி அவ்வளோ ஜாலியாக பழகுறானா, எல்லாத்துக்கூடையும் பழகுறான், ஆனால் என்கிட்ட மட்டும் ஏன்னா இப்படி அவாய்ட் பண்ணுறான், அவனுக்கு என்ன பிடிக்கலையா, அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாவது சொல்லலாம்ல, நான் போய் வேறு யார் கூட பேசினா மட்டும் திட்டுறான், அது எப்படின்னா நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஜேஹோப் சொல்கிறாரு, அவனுக்கு ஒன்று பிடிக்கும்டா அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிற, யோசிச்சு பாரேன், எல்லாத்துக்கூடையும் பேசுகிறான், உன் கூட மட்டும் பேசலை, அப்புறம் எல்லாத்தையுமே திட்டமாட்டான் யாரு கூட பேசினாலும், ஆனால் நீ யாரு கூட பேசினா மட்டும் திட்டுறான்ல அப்படின்றாங்க. இல்லைண்ணா அது தப்பு, எப்படி அப்படி பண்ணலாம், அவனோட தப்பு தான், எனக்கு அவனை பிடிக்கலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அண்ணா நம்ம வீட்டுக்கு போகலாண்ணா, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அழுகுறாரு. அழாத ஜேகே, எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்புறம் அண்ணாவும் அழுதுடுவேன் அப்படின்றாங்களா. இல்லைண்ணா நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜேஹோப்க்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி நின்று அழுதுட்ருக்காரு. ஜேஹோப் வந்துட்டு திரும்பி, ஜேகே நீ இப்படி அழுதான்னு வச்சுக்கவேன், அண்ணாவுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அண்ணாவும் அழுவேன், அழாத அப்படின்றாங்களா. இல்லைண்ணா நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்கிறாரு. அப்போ ஜேஹோப் என்ன பண்ணுறாங்க, கையில் இருந்து ஜேகேக்கு பிடிச்ச ஒரு கேண்டி எடுத்து கொடுக்குறாங்க. அதான் சின்ன வயசில் ஜேகேக்கு கொடுப்பாங்கள்ல, அந்த கேண்டி எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே பாரு ஜேகே, இதை உனக்கு நிறையா கொடுக்கக்கூடாது, பட் இது நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, நான் இந்த ஊரில் வந்து தான் வாங்கினேன், நானும் ஆரம் சுகாலாம் வர வழியில் ஜின்னு கடைக்கு போயிட்டு வந்தோம், அப்போது இந்த கேண்டி உனக்கு பிடிக்குமேன்ட்டு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் அந்த கேண்டியை கொடுக்குறாரா. அப்போ ஜேகேவோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. அதை சாப்பிட்டுட்டு, அண்ணா எனக்கு நீ இருக்கண்ணா, நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ தான் என்னோட பெஸ்ட் பிரதர், நீ தானே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. தென் 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்களா. இந்த இடத்துல வியோட அம்மா இதை நோட் பண்ணுறாங்க.
என்னாச்சு நீங்கள் 2 பேரும் மட்டும் வரீங்க, அவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சிக்கிறாங்களா, ஏன்னா ஜேகே அழுதுட்ருக்கார்ல தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஜேகப் தான் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க, ஜேகேக்கு டயர்டாக இருக்குன்னு சொன்னால் அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்களா. அப்போ ஆன்ட்டி சொல்கிறாங்க, ஜேகே பாரு உனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உன் அண்ணனும் வந்துட்டான், அவனுமே ட்ரிப்பு என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுச்சுல அப்படின்றாங்களா. ஜேகேக்கு அப்போ தான் தோணுது, அப்போது என்னால் தான் அண்ணா வந்துட்டானா, நான் அவனை கூட யோசிச்சு பார்க்கல, அவனுக்காக போய் இப்படி வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஃபீல் பண்ணிவிட்டு அண்ணா ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்கிறாங்க. ஜேகப் என்ன பண்ணுறாரு, ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே சரி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி, ஆன்ட்டி எங்களுக்கு பசிக்குது, நாங்கள் உள்ளே போய் சாப்பிட்லாமா அப்படின்றாங்க. என்ன இப்படி கேட்குறீங்க, இதுவும் உங்கள் வீடு தானே, நீங்கள் நார்மலாக எப்படி எப்பொழுதும் போல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியோட அம்மா உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஆரமோட அம்மா, என்னாச்சு பசங்களா டயர்ட் ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஆன்ட்டி அப்படின்னு ஜேகப் சொல்கிறாரா. ஆமாம் ஜேகே, உன் கண்ணுக்கு என்னாச்சு, தூசி எதுவும் விழுந்துச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஆமாம் ஆண்டி அப்படின்றாங்களா. சரி ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை கூப்பிட்டு போகிறாங்க. ஜேகே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வராரா. இங்கே பாரு சாப்பிட நல்லா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. ஜேகப்புக்கு ஒரு மாதிரி குறையேறுதா. அப்போது ஆரமோட அம்மா வந்துட்டு தலையிலேயே தட்டி விட்டு ஒன்றும் இல்லை சாப்பிடு மெதுவா அப்படின்றாங்க. ஜேகேக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அங்கே இருக்க எல்லாமே அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அப்போது அண்ணா இவங்க எல்லாமே நல்லவங்களா இருக்காங்கல்ல. ஆமாம் ஜேகே, நம்ம மனசு நல்லதாக இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லதாகவே இருப்பாங்க. நம்ம பாசிட்டிவிட்டியை கொடுத்தோன்னா அவங்களுமே பாசிட்டிவிட்டியாக இருப்பாங்க. சரியா, நீ எப்பொழுதும் சேடாக இருக்காத, அப்படி இருந்தனா மற்றவங்களுக்குமே நீ சேடாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இவன் சேடாக இருக்கானே, இவனை போய் நம்ம தொல்லை பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீ ஹாப்பியாகிற, நீ உன்னோட அந்த ஹாப்பி ஸ்மைலை பார்த்த எல்லாருமே உன் பக்கத்தில் வருவாங்க, நீ வேணான்னு சொல்கிறவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு விஏ மீன் பண்ணுறாரு. இது ஜேகேக்கு புரியுது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அண்ணா வா நம்ம ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிடுறாரு. ஜேகேவும் ஜேஹோப்பும் உள்ளே போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் இந்த மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே பேசிகிட்டே விளையாடிட்டே வராங்களா. இப்போ நம்ம வந்துட்டு அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. தென் எல்லாருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உட்காடுறாங்களா. அப்போ சொல்கிறாரு, அம்மா அம்மா பசிக்குது சீக்கிரம் எடுத்து வைங்க அப்படின்றாங்க. அப்போ சுகா கேட்குறாரு, ஆமாம் எங்கே ஜேஹோப்பும் ஜேகேவும் அப்படின்றாங்க. அவங்க முன்னாடியே சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்கப்பா அப்படின்றாங்க. அப்போ சுகாவுக்கு தெரியுது ஜேஹோப் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரதருக்கு ஒன்றுனா எந்த ஒரு அண்ணாவாக இருந்தாலும் கஷ்டப்படுவாங்களா, அது மாதிரி யோசிச்சுட்டு அவங்க ஒரு மாதிரி சேடாக வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஏதோ விளையாடிருப்பீங்க போல், டயர்டில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியாம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. வியை தான் பார்க்குறாங்க. விக்குமே புரியுது நம்ம பண்ண தப்புனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேடாகிறாரு. அப்போ சுகா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை சாப்பிடு அப்படின்றாங்க. என்ன பண்ணுறீங்க, இதே மாதிரி தானே ஜேஹோப்பும் ஜேகேவும் பண்ணாங்க அப்படின்றாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. அரமோட அம்மா தான் சொல்கிறாங்க. அப்போது ஜேகே ஒரு மாதிரி சேடாக இருந்தானா, ஜேஹோப் வந்து ஜேகேவோட கையை டக்குன்னு பிடிச்சி ஒன்றும் இல்லை சாப்பிடு அப்படின்னு இப்படி தான் சொன்னான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போ உண்மையாலுமே அவங்க ஏதோ நான் சொன்னதில் தான் ஹர்ட் ஆகிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாரு. இதை ஜிமின் பார்த்துட்டு சாப்பிடு நம்ம விளையாட போகலாம் அப்படின்றாங்களா. இதை கேட்டோடனே நம்ம குஷியாகிடுறாங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, டேய் என்னை மட்டும் கழட்டி விட்டு போனேன்னு வச்சுக்கவேன் உன்னை அவ்வளோதான் அப்படின்றாங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு அவங்கள பார்த்து, உன்னை எப்படிமா விட்டு போவோம், நீயும் தானே எங்களுக்கு சிஸ்டர் அப்படின்றாங்களா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. இதை பார்த்துட்டு யாவை என்கிட்ட எப்படி பேசுகிறா, அவள் ஜேகேவோட ஃப்ரெண்டு, ஜேகே மாதிரி தானே இருப்பா அப்படின்றாங்களா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி சொல்லுவேன், இப்படி தானே அப்போ ஜேகேவே நிறைய டைம் நீ ஹர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா. என்னது, அப்போது நான் நார்மலாக பேசுனது உனக்கு ஹர்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ நார்மலாக பேசலைன்னா எனக்கு ஒன்றும் ஹர்ட் ஆகாது, நீ இப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குடா. நீ ஜிமின் கூட இருக்கல்ல, அது எங்களுக்கு ஓகே தான், பட் ஜிமின் கூட இருக்கும்போது எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறீங்க. இதெல்லாம் சொல்லாமல் இருந்திருப்பாரு, நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணு தானே, மனசில் இருக்கதெல்லாம் சொல்லிடுறீங்க. அதனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டீங்க வீக்கிட்ட. நீ எப்பொழுதுமே இப்படி தான் பண்ணுற,
இல்லை, முன்னாடிலாம் எங்கள் கூட அவ்வளோ ஜாலியாக இருப்ப, எங்கள் கூடலாம் விளாடுவ. ஆனால் ஆரம்ப நாட்ட கூட கேட்டுப்பாரு, நீ ஜிம்மின் வந்ததுலேருந்து எங்கள் கூட சரியாகவே பேச மாட்டேங்கிற. இன்னைக்கு கூட பாரு, நீங்கள் 2 பேரும் தனியாக தானே போனீங்க, எங்களை கூப்பிடணும்னு தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கேட்குறீங்க. அப்புறம் ஒன்று சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்க. ஆரம் வந்துட்டு அமைதியா இருடி அப்படின்னு சொல்கிறாங்களா, இருண்ணா நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜேகே ரொம்ப தனியாக இருந்தான் தெரியுமா, அதனால தான் நான் அவன் கூட வந்தேன், அதனால தான் நான் அவனை ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஆனால் நீ என்னை தப்பாக பேசிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக இருக்கீங்க. என்னை மன்னிச்சிருமா, நான் அந்த அர்த்தத்தில் அவனை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லண்ணா, நீ என்னோட செல்லக்குட்டி தானே, நீ பரவாயில்ல, நீ சொன்னால் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீ இப்படி தயவு செஞ்சு என்ன அப்படி பேசாத, அது எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. அப்போ ஜேகேக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அது நான் பண்ண தப்பு தான், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீக்கு ஊட்டி விட்றீங்களா. இதை பார்த்துட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி சேடாக இருக்காரு. ஏன்னா அவரால் தானே எப்படி ஆச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஜிம்மின், நீ சோகமாக இருக்காத, அது நல்லாவே இல்லை, நீ சிரிச்சிட்டே இரு, அதான் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்க்குமே நீங்கள் ஊட்டி விட்றீங்க. அப்போ எனக்கு அப்படின்ற மாதிரி சாரம் பார்க்குறாரு. அப்போ ஜிம் என்ன பண்ணுறாங்க, இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து டக்குன்னு ஊட்டி விட்டுடுறாங்க. அவர் வந்து சின்ன குழந்தையாக நினச்சி ஊட்டி விடுறாரு. பட் ஆரம்க்கா இங்கே ஒரு மாதிரி இருக்குது ஹார்ட் பீட்லாம். அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே ஸ்டாச்சுவாக உட்காந்துருக்காரு. ஆரம், நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. ஆரம் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. டே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்களா. இதை பார்த்துட்டு ஆரம் நார்மலாகிறாரு. வியும், என்ன ஆச்சு ஆரம் ப்ரோ, கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரம்பிஸ், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எல்லாருமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஓகே பண்ணிப்பாங்களா, இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்பில் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, வாங்க நம்ம நெக்ஸ்ட் சீசனில் பார்ப்போம். அப்படியே நெக்ஸ்ட் சீசன் போடலாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மூவி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மீஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.